ஆஹா. Thank you. வெல்கம். எவ்வளவு பண்பா இருக்கா. காசு கொடுக்குற சர்வ் பண்றான். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சொல்லணும்டி. ரோட்ல தெரியாம இடிச்சிட்டா யாரும் சாரி கேக்குறது இல்ல. பஸ்ல காலை மிதிச்சிட்டா எக்ஸ்கியூஸ் கேக்குறது இல்ல. ஏன் நமக்கு வேலை செய்யறவங்களுக்கே நம்ம தேங்க்ஸ் சொல்றது இல்ல. இதெல்லாம் சொல்லணும். அதான் நம்மள கல்ச்சர்டா காட்டும். வேறன்னு இல்ல. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, சாரி சொல்லணும். நான் சொல்லுவேன். சத்யா பேரருக்கு தேங்க்ஸ் சொன்னதும் சாரி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு விளக்க சொன்னதும் ரியலி சூப்பர். சத்யா எனக்கு கிடைச்சிருக்கிற பண்பான மனைவி. என்னடா ஒரு தேங்க்ஸ் சொன்னதை போய் இவ்வளவு பெருசுபடுத்திக்கிட்டு. நேத்து எங்க வீட்டுல நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா போன என் ஒய்ஃபோட காலு என் மேல தற்செயலா பட்டுருச்சு. அதுக்கு போய் சாரிங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு. அப்படியா? ஆமா. என்ன? தெரியாம பட்டுருச்சுடா. இப்போ என்ன? மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு. இப்போ தெரிஞ்ச படம் பாருங்க. பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு. ஆமா. போடா. ஏன்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு? அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க. மாப்பிளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா என்னடா சொல்ற? ஆமாண்டா. சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கே அஸ்தலாம் நினைச்சேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே. கவலையை விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா? இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும். பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? இவங்க கிடக்குறாங்க, வாடி போலாம். எங்க எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஆஹா, சிங்கார சென்னைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. ஏ, உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. நெக்ஸ்ட் क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச கலர் எது? black and white. Black and white. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்? ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். உங்களுக்கு பிடிச்ச கடவுள்? பிள்ளையார். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்? மணிரத்னம். செல்லம், ராஜாத்தி, கதவை திறடிமா. வரேங்க, வரேன். ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துட்டேன். ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க. ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சொருகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன போத்தீஸ் கோயில நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்கும் போது நான் எதுக்கு உங்க மேல எரிஞ்சு வேணும்? என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறியே. நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. என்ன டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல? டிவி? ஆமா வேலை பார்த்தேன். சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு. என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சதை என்கிட்ட தான் முதல்ல சொல்லி இருக்கணும். சொல்லி இருக்கணும்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீதான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மாச சம்பள கவரை வாங்கி உன் கையில கொடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பொம்பளைங்க எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க? இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன். எனக்கு இன்பமா? அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ? இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட். சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்? இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும். உட்காருங்க. இப்பயாவது அருமை உனக்கு புரிஞ்சுதே. அப்படியே ஒரு 2.5 டன் ஏசில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு. ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது. முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி. நான் போய் பாக்குறேன். இருங்க, இனிமேல் இந்த வேலையில நான் தான் செய்வேன். அப்படியா? போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? உங்களுக்கு யார் வேணும்? இது மொன வீடு தானே? ஆமாங்க. ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு. வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு.
இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க. ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கிறதே வேற. மூஞ்சி பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறா. யாரு வாசல்ல? கடங்கார வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான். அதேதான் நானும் சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுறா? இருக்கட்டும். லாடோ அப்புறம் அப்புறம் என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீ? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது. அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமாப்பேட்டை எஃபெக்ட்ல நாருது. என் மூடே போகுதுடா. உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது. பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பார்த்து இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற. அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? ஒரு முத்தம் கூட. நெத்தில கொடுக்கட்டா? நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்காய் அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே. குறிதான் வைக்கிறேன். அம்மா! ஹாய் 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 ஹாய். வாடா மனோ. நாயர், இன்னொரு டீ கொடுங்க. டேய் என்னடா நெத்தில காயம்? அது இந்த ரன்ல ஒரு சாங் வரும்லடா, இச்சித்தா இச்சித்தா. அதேதான். அது வந்து டிச்சித்தா டிச்சித்தா நானும் என் ஒய்ஃபும் விளையாடி அதுல மிஸ் ஆகி தலையில அடிபட்டுருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். அது ஏன் லவ் ஸ்டோரி. உன் லவ் ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அர்ஜென்ட் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். அர்ஜென்ட்டா? எங்க? சத்யா நேத்து வரல, இன்னைக்கும் காணோம். இன்ஸ்டியூட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பா, அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும். ஏன் இந்த டீயை கேன்சல் பண்ணிக்கப்பா? வேணா நீ சாப்பிட்டு வாடா. இல்ல வேணாடா, போற வழியில டிஃபனே வாங்கி கொடுத்துரு. சரி வா. ஒரு டீ வேணா பார்சல் வாங்கிக்கிறேன். எஸ் சார், ஈவினிங் உங்களுக்கு 5 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. வா வா. என்னடா அவன் இன்னும் காணோம்? டேய் பாரு. டேய் என்னடா அந்த ரிசப்ஷனிஸ்ட் முன்னே வச்சிருக்கான்? எங்க போனாலும் இதே பிரச்சனைடா. அப்படி என்னதான் என்கிட்ட இருக்குன்னு தெரியல. மேல வந்து உளுறாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போறேன். எங்க கூட்டாலும் வர்ற மாதிரி செட் ஆயிரும் பாரு. எங்க போனா அவன்? வா 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 வா. ஹலோ ஹலோ அமுதா. ஹாய் மேக்லா, என்ன விஷயம்? உன் ஹஸ்பண்ட் என்னோட ஆபீஸ் வந்திருக்காரு. அவர் ஏன் அங்க வந்தாரு? தெரியலடி. பேசுறியா? கூப்பிட அவரை. அங்க பாரு. மச்சான் உன்னை கூப்பிடுறடா. அதான் சொல்ல, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ வந்த வேலையை கவனி, நான் வர்ற வேலையை கவனிக்கிறேன். அடி வாங்காம இருந்தா சரி. வராரு. ஓ மினிஸ்கர்ட்டா? ஈஸி பிக்கப். ஹாய். ஹாய். என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசணுங்கிறா. என்ன நீங்களே சூப்பரா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வேறயா? டபுள் பிக்கப் போல இருக்கு. சரி, பாக்குறதுக்கு எப்படி இருப்பாவ? குரலை கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். குரலை வச்சு நான் என்ன கச்சேரியா பண்ண போறேன்? ஹாய் பியூட்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்க எப்படி வீக் டேஸ்லயே வந்துருவீங்களா இல்ல சாட்டர்டே சண்டே பிக்கப் பண்ண போதுமா? எனி டைம். ஓ மை காட், பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க? சிம்ரன், ஜோதிகா, கிரண் 3 பேரும் சேர்ந்த மாதிரி இருப்பேன். ஓ மை காட், 3 in 1. அப்ப நீங்க சூப்பரா தான் இருப்பீங்க. ஏய், உன் பேர் என்ன? அமுதா. அமுதாவா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. ஏன் சொல்ல மாட்டேன்? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய பிக்கப் பண்றியா? பொண்டாட்டியா? நானும் அமுதாவும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பாவி, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியேடி.